ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சிக்கனில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் வீதம் தண்ணி வச்சுக்கணும். அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. அதில் அதுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் இல்லை சமையல் எண்ணெய் ஏதோ ஒன்று நம்மளோட எண்ணெய் இருக்கோ அது அதையும் அதில் போட்டு தண்ணி கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம அதில் மாவு போடலாம். நான் 3 கப் தண்ணி வச்சுருக்கேன், 2 கப் மாவு போடுறேன். போட்டு அதை நல்லா அப்படி போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த லெவலில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே வச்சிடலாம். இதை வந்து ஆறட்டும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கான வேலையை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அந்த சிக்கன் நான் குட்டி குட்டியாக, இது ஒரு 200 கிராம் சிக்கன் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு தனியா மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். இதுக்கு உப்பு தேவைன்னா இப்போ போட்டுக்கலாம், இல்லை அப்பவும் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய், அது வந்து காஷ்மீர் சில்லி வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி கொஞ்சம். இது மட்டும்தான். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, காஷ்மீர் சில்லி, அவ்வளோதான் போடுறோம். நம்ம போட்டு இது நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்து ஊறிட்டுருக்கட்டும். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த மாவு இதை தாளித்து விட்டுடலாம். இந்த மாவு ஆறட்டும், அதுக்குள்ளார இந்த வேலை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இப்போ 1 கிலோ சிக்கன் எடுக்கிறோன்னா ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சு கூட இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து அதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காய் ஒரு ஒன்று போட்டாலும் கூட போதும், இல்லை கரம் மசாலா மட்டுமே போட்டாலும் போதும். உங்களுக்கு வாசனை பிடிக்குன்னா 2 போட்டுக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு. ஒரு அரை வெங்காயம் போட்டிருக்கேன் நான், பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கோங்க, புதினா கொத்தமல்லி இருந்தால் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, கொஞ்சம் நான் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டேன், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து வதக்கிட்டு ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான், ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது அதுலேயும் போட்டிருக்கோம். நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் நெய் விடுறேன், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சும்மா ஒரு ஸ்பூன் நெய். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா போட்டு கலந்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸை இதில் போட்டுருங்க. போட்டு இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம வேக விட்டுடலாம். இல்லை நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் 2-3 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம், சீக்கிரம் வேணும்னா. இப்போ நமக்கு அங்கே வேலை இருக்குது, அந்த மாவில் வேலை இருக்குது, அதனால் இதை அடுப்புலேயே வேக விட்டுட்டு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு வேகட்டும். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நல்லா எடுத்து பிசைஞ்சிக்கலாம். அது வெந்துகிட்ருக்கட்டும். மாவை நல்லா பிசைஞ்சிடுவோம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணும். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அது நம்ம அரிசி மாவு, வறுக்காத மாவு தான் இது, வறுத்த மாவு கூட இல்லை, கடையில் வாங்கின மாவு மாதிரி நீங்கள் இதில் செய்யலாம். கொஞ்சம் ஒரு கப் மாவுக்கு போதும்,
200 கிராமுக்கு 1 கப் மாவு போதும். நான் வந்து இதில் ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யணும், அதுக்காக நான் 2 கப் மாவு போட்டிருக்கேன். இப்போ அதனால் நான் அதில் பாதி தான் எடுத்து நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த காரம், ஸ்வீட் அண்ட் காரம் 2மே செய்கிறேன். ஆனால் நான் இது ஒன்று இப்போ காரம் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் அப்புறம் அடுத்து நான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான். இது வந்து நம்ம செஞ்சு உருட்டணும், அவ்வளோதான். நான் இந்த மாதிரி உருட்டுறேன். இந்த மாதிரி உருட்டி போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருண்டையாவோ தட்டையாவோ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கூட நீங்கள் இந்த மாவை செஞ்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்படியே தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா செஞ்சு எல்லா மாவையும் பாதி மாவு தான் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். அது உருட்டி போடுற தட்டிலையும் சரி, இந்த பலகையிலையும் ரொட்டி கட்டையிலையும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் மாவு தூவிக்கணும். டஸ்ட்டு தூவிட்டு தான் பண்ணணும். கொஞ்சம் அளவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. இதே போல் செஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை நீங்கள் இது பெருசாகவும் செஞ்சு போடலாம், தட்டையாக செஞ்சு போடலாம், உருண்டையாக செஞ்சு போடலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் யார் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம வச்சுட்டு இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள், அந்த சிக்கன் வந்து வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. அது நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டதுனால சீக்கிரம் வெந்துருச்சு. இது நல்லா வெந்து இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இட்லி தட்டை வச்சுட்டு அந்த தட்டை அடித்தட்டை திருப்பி போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் நம்ம வந்து கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இப்போ நம்ம செஞ்சோமே மாவில் உருட்டி விட்டு செஞ்சதை இந்த தட்டில் கொட்டி ஸ்டீமில் வேக விடணும். இட்லி சட்டியில் வச்சு மாவை போட்டு நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம மாவு தூவிட்டு தான் செய்வோம், அதனால உதிரியாக இருக்கும். நம்ம கட்டையிலே மாவு தூவி தான் செய்யணும் உருட்டுறப்போ. இப்போ அது மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள், இது நல்லா உங்களுக்கு இந்த லெவலில் போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டு திக்காக போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் எடுத்து போட்டுடலாம். நல்லா உதிரியாக தான் இருக்குது. போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. போட்டு ஆனால் உடையாமல் கிண்டணும். இது நூடுல்ஸ் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் கிண்டினா அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக இன்னும் சொல்லப்போனால் கரண்டி காம்புலையே இப்படி கிண்டி விட்டால் கூட போதும். அப்போ தான் நமக்கு உடையாமல் அப்படியே நீளமாக இருக்கும். ஆனால் உருண்டையாவோ தட்டையாவோ போட்டால் நம்ம எப்படி வேணாலும் கிண்டிக்கலாம். இதே டேஸ்ட்டில் இப்படியும் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இது பிடிச்சா இப்படி சாப்பிடுங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறேன். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக அந்த பாருங்கள், லைட்டாக கொதிக்குது பாருங்கள். அந்த மாதிரி கொதித்ததும் அவ்வளோதான், போதும், இறக்கிடலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலை டிஃபனுக்கு நைட்டு டிஃபனுக்கெல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.